அப்படி அனுப்பப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகள் சொந்த தேசத்தை விட்டு, சொந்த குடும்பத்தை விட்டு, பலவித தியாகங்களின் மத்தியிலே, பலவித இன்னல்கள் மத்தியிலே, சுக நலனை மறந்து என்ன செய்திருக்கிறார், இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சத்தியத்தை, சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு வந்தவர் யாரு? கோமா. ஆமென். வந்ததுனாலதான், அனுப்பப்பட்டதுனாலதான் நீங்கள் நானும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறியிருக்கிறோம். இங்கே நான் அனுப்பப்படுவது எவ்வளவு முக்கியம். ஆமென். சொல்றோம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவோம்? அப்படிதான் நம்ம சொன்னோம், ஆண்டவர் என்னை அனுப்புகிறப்பா. அல்லேலூயா. பயப்படாம பேசுங்க, என்னை அனுப்பும். சொல்றோம். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியான நம்ம இருக்கிறார். ஆமென். 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அபிஷேகம் எதற்காக? நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக, அறிவிப்பதற்காக. ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றோம். அப்ப நீங்க பயப்படாதீங்க. ஆவியானவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நீங்க நான் தைரியமா என்ன செய்ய முடியும்? நற்செய்தியை அறிவிக்க முடியும், பிரசங்கிக்க முடியும். தைரியம் ஆண்டவர் பாருங்க, ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். ஆகவே பயப்பட வேணாம், சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷ அறிவிங்கன்னா ஏதோ ஒரு மேடை போட்டு மைக்கு வச்சு அப்படிதான் அப்படி நினைக்காதீங்க. ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து சுவிசேஷத்தை நீங்க சொல்ல நீங்க பழகிக்கொள்ளும். அல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு நபரை பார்த்து சுவிசேஷம் அறிவிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அதற்காக தான் கர்த்தருடைய ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதான் நம்ம Luka 4:18 வாசித்தோம். ஆகவே நீங்க சொல்லலாம், ஒருவேளை நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் பேச அறியே, அப்படிதான் நீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம். இதுதான் ஒரு மனுஷன் சொன்னான், ஒரு தீர்க்கதரிசி அப்படிதான் சொன்னான். எரேமியா இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அவன் என்ன சொல்கிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தார். எரேமியா 1:7 வாசிக்கப்பட்டு, ஆனாலும் கர்த்தர் அவரை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென்.